முத்தமிடுவேன் கர்த்தாவே. அந்த வாயை திறந்து சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? மாறுபாடுள்ள சந்ததி. தேவன் அருவருக்கிற வெறுக்கிற ஒரு காரியம். நீ என்னை நம்பாம இருக்கிறதுக்கு நான் என்ன விளையாட்டுக்காரனா? நான் என்ன விளையாட்டுக்காரனா? நான் என்ன மனிதனா? என் வார்த்தையை நம்பாம இருக்கு. நான் என்ன மனுபுத்திரனா? மனுஷகுமாரனா அல்லது மனுபுத்திரனா அல்லது நான் ஒரு மனிதனா? நான் தேவன் அல்லவா? ஆகவே நான் சொல்வதை நம்பாம இருக்கிறதுக்கு நீ எப்படிப்பட்ட ஒரு சந்ததியை சேர்ந்தவன்? விபச்சார சந்ததி. அதான் மாறுபாடுள்ள சந்ததி. மாறுபாடுள்ள சந்ததி. யாருக்கு பார்த்து சொல்றார்? சீசர்கள். அதனால மிகவும் முக்கியமான ஒரு காரியம். நம்மை பார்த்து ஆண்டவர் அப்படி சொல்லக்கூடாது. என்னத்தை எதிர்பார்க்கிறார்? என்னத்தை விசுவாசிக்கட்டான்? என்னத்தை விசுவாசிக்கட்டான்? அதைத்தான் அவர் எடுத்துக்கொள்ளுவோம். நாம் லூக்கா கடைசி அதிகாரம் 24-25. பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறது புத்தி இல்லாத மந்த இருதயம். என்னத்தை விசுவாசிக்கிறதுக்கு? தேவனால் எழுதப்பட்ட வார்த்தைகளை அல்லது ஆண்டவரால் எழுதப்பட்ட வார்த்தைகளை அல்லது ஊழியக்காரரால் எழுதப்பட்ட வார்த்தைகளை விசுவாசிக்கிறதுக்கு. திருவாசிங்க. தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம். ஹல்லேலூயா. ஏசப்பா நம்ம பார்த்து சொல்லுவாரா? சொல்லுவார். நம்ம பார்த்து சொல்லுவாரா? சொல்லுவார். அன்பு இயேசு எனக்காக ஜீவனை கொடுத்தவர் சொல்லுவாரா? அவர் ஜீவனை கொடுக்கவும் தயார், அடிக்கப்படவும் தயார், என் பாவ சாபங்களை சுமக்கவும் தயார். ஆனால் யாராவது அவர் அவிசுவாசித்தார், அந்த இடத்துல அவர் என்ன சொல்லுகிறார்? நம்ம பார்த்து மாறுபாடுள்ள சந்ததி, மந்த இருதயம், புத்தி இல்லாதவர்கள். ஏனென்றால் அது அவரை இறைவனப்படுத்தும் ஒரு காரியம். விசுவாசிப்பது இல்லை. என்னத்தை விசுவாசிக்க சொல்லுவார்? வார்த்தைகளை, அவருடைய வார்த்தைகளை. ஆகவே நாம் வார்த்தையை என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். அது சமன் இயேசுவை விசுவாசிக்கும். இயேசுவை விசுவாசிப்பது சமன் வார்த்தையை விசுவாசிக்கிறது. ஆக வார்த்தையில தேவன் ஏதாவது ஒன்றை எழுதிட்டார் என்றால் நாங்கள் மாறுபட்டு சொல்லணும். எழுதுனது யார் சொன்னது? அப்படி பிலாத்து. என்ன சொன்னார் பிலாத்து? எழுதுனதுதான், சொன்னது சொன்னதுதான், மாத்தேராது. மனிதனுக்கே இப்படி ஒரு அதிகாரம் ஆயிருந்தா தேவனுக்கு என்ன அதிகாரம்? தேவனுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? பிலாத்துவுக்கு எழுதினதை மாற்ற முடியாத வல்லமை இருக்கும் என்றால் அவனை உருவாக்கின தேவனுக்கு எப்படிப்பட்ட வல்லமை இருக்கும்? அதான் அவருக்கு கவலை. ஜனங்கள் என்ன விசுவாசம் கேட்ட சொல்லுவோம், முழு தேவனும் விசுவாசிக்கிறாங்க. அதோட என்னத்தமாக விசுவாசிக்கிறேன், உண்மைத்தான் விசுவாசிக்கிறாங்க. யாரை விசுவாசிக்கிற? உண்மைத்தான். பரலோகத்துல நீதியில நியாயத்துல சிங்காசனம் அமைத்து சர்வ வல்லவராய் வீற்றிருக்கிறீரே, உண்மைத்தான் விசுவாசிக்கிறான்னு சொல்லுவார். நீ என்ன விசுவாசிக்கிற மகனே, என்ன சொல்றீங்க? முழு இதயத்தோடு என்ன விசுவாசிக்கிற? உண்மைதானா? அவர் சொல்றார், உண்மைதானா? நீ நான் பொய்யலையே முதலாவது பொய்யனே சொல்லுவார். நீ என் வார்த்தைகளை நம்புவதே இல்லப்பா. உனக்கு இருக்கிற ஒரு கொஞ்சம் விசுவாசம் என்னத்துல செத்தா என்ன போவன்? அது போதும். அது மட்டும்தான் உனக்கு விசுவாசம். அதே போலவே நீ என்னத்தை விசுவாசிக்க வேண்டும்? என்னுடைய கிரியைகள், என்னுடைய வல்லமைகள், என்னுடைய அற்புதங்களையும் நீ விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தை என்னிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவனுடைய வார்த்தை எழுதப்பட்டதை அப்படியே நான் நம்ப வேண்டும். கண்களை மூடிக்கொண்டு நான் சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய உரையாடல் அது வேண்டும். இந்த உலகத்தோட ஒத்த வேஷம் போடாது என்று பவுல் சொல்லிட்டார். இது விபச்சார உலகம் என்று சொல்லிட்டார். இது மாறுபாடுள்ள சந்ததி என்று சொல்லிட்டார். பேதுரு ஜனங்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே அவர்களுக்கு சொன்ன வார்த்தை அப்போஸ்தலனே, இந்த என்ன சந்ததி? இந்த சந்ததி, இந்த விபச்சார சந்ததி, இந்த மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு பிரிஞ்சு வாங்கப்பா, பிரிஞ்சு வாங்க. நீங்க வாயை திறந்தா என்ன வார்த்தை வரும்? என்ன வார்த்தை வரும்? விசுவாச வார்த்தை. அது சூழ்நிலைகளை பொறுத்தது அல்ல. வெயில் அடிக்கிறோ மழை பெய்யுதோ, தேவன் சொல்லிட்டாருன்னு சொன்னா நாளை சிரமப்பட்டு கொண்டு நாம சொல்ல வேண்டும். வெயில் அன்றைக்கு படிக்கிறேன்,
வானம் வெளிச்சிருக்கிறேன், ஒரு கருப்பையும் காணல. இப்ப நாளைக்கு எப்படி மழை பெய்ய போது எப்படித்தான் நான் நம்புறது? மனிதர்கள் மெசனை நம்புகிறார்கள், தேவ பிள்ளைகள் வார்த்தை நம்புவதில்லை. அதனால் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது அவர் வல்லமையை வெளிப்படுத்த தக்க விசுவாசம், பொதுவான விசுவாசம் இல்லை. நம்புறீங்களா? ஓ நம்புறோம். நம்புறீங்களா? ஓ நம்புறோம். என்னத்தை நம்புறோம் நமக்கு தெரியாது, என்னத்தை அறிக்கை செய்யணும் நமக்கு தெரியாது. ஆகவே தேவன் எதிர்பார்க்கிற விசுவாசம் ஜீவனுள்ள விசுவாசம், ஜீவனுள்ள அறிக்கை. ஆகவேதான் அவர் பல வசனங்களை விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு அதிகாரம் முழுவதும் என்னத்தை கொடுத்திருக்கிறார்? விசுவாசத்தினால் ஜெயத்தினவர்களை அவர் லிஸ்ட் போட்டு காட்டிட்டார் சொன்னா, அப்ப சரி என்னுடைய மந்த புத்தி நீங்கும், என்னுடைய மாறுபாடுள்ள இதயம் நீங்கி நான் தேவனை முழு இதயத்தோடு விசுவாசிக்க ஆரம்பிப்பேன், அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள ஆரம்பிப்பேன். ஆக நம்முடைய விசுவாசம் நம்மை எந்த சூழலில் என்ன செய்ய தெரியுமா? நம்மை புன்முறுவலோடு இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட சூழலை, எப்படிப்பட்ட சூழலை நாம் எப்படி இருப்போம் தெரியுமா? உள்ளுக்கு ஒரு சிரிப்பு சிரிப்போம். பெரிய ஆபத்தான செய்திகள் வரும்பொழுது ஒரு சிரிப்பு சிரிப்போம். என்னுடைய ஆண்டவர் சகலத்தை பார்க்க வேண்டும், அவர் பரிகாரம், அவர் சகலத்தை பார்த்துக் கொள்வார். அவருடைய வார்த்தை எனக்கு அப்படியே சொல்லி இருக்கிறது. அவர் என்னோடு கூட இருக்கிறபடினால எது வந்தாலும் அதை அவர் பார்த்துக் கொள்வார். அவர் தான் அதுக்கு பொறுப்பு. நம்முடைய வாயிலை வருகிற அறிக்கை நாம சொல்லுவோம், ஐயோ என்ன செய்யறதே தெரியல, என்னடா ஊர் முழுக்க அதை குறித்து தான் கதை கேட்போம், அப்படிதான் சொல்லுவோம். ஊர் முழுக்க அதை குறித்து தான் பேசிக் கொண்டிருக்கிறது. என்ன செய்யறதே நமக்கு தெரியல. என்ன நாம் தேவனை மறுதலிக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் யார், நாம் யார்? ஆண்டவர் யார், அடுத்தது நாம் யார்? ஆண்டவரை நமக்கு யாருன்னு சரியா தெரியல, நாம யாருன்னு ஏதோ வந்துட்டு ஞானசாரம் எடுத்துட்டோம், ரட்சிக்கப்பட்ட சபையில ஒரு மெம்பர்ஸ், ஏதோ சின்ன ஊழியம் கொடுத்துருக்கு, பாட்டு போடுறதோ அந்த இதோ ஏதோ ஊழியம் கொடுத்தாச்சு. நான் யாரு? சபையில் இருக்கிறார், நான் தேவனுடைய பிள்ளை. அந்த தேவன் எப்படிப்பட்டவர், அவரிடத்தில் என்னத்தை எதிர்பார்க்கிறார் என்கிற அந்த அறிவு எனக்கு இல்லாதனாலே நான் அவருடைய வார்த்தைகளை அவிசுவாசிக்க ஆரம்பித்து விடுகிறேன். இது என்னத்துக்கு போதகர் பிரசங்கம் பண்றது? உங்களுக்கு என்னத்துக்கு டெய்லி ஒரு பகுதியை வாசிக்கிறது? ஏன்னா அப்படிதான் சொல்றாங்க. சபைக்கு போனா வாசிங்களா வேதம் வாசிங்க, ஆண்டவர்களோட கூட இருப்பாங்க. அது போய் வேதம் வாசிக்கிறதுல ஆண்டவர் கூட இருக்க மாட்டார். வாசித்தது நீ நம்ப வேண்டும், நம்பி அதுக்கு படிக்க வேண்டும், அதுக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும், அதை நீ விசுவாசிக்க வேண்டும். அப்பதான் தேவன் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். வேதம் வாசிக்கிறதுனால ஆசீர்வதிக்க முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரமோ 2 அதிகாரமோ வாசிக்கிறதுனால தேவன் உன்னை ஆசீர்வதிக்க முடியாது. நீ அதை நம்ப வேண்டும், அதுக்கு கீழ்ப்படிய வேண்டும், அதை விசுவாசித்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது மாத்திரம்தான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். அதனால வேத புத்தகம் நமக்கு மிகவும் முக்கியம். ஏனென்றால் அதுதான் விசுவாசத்தை நமக்கு போதிக்கிறது. ஆக அவருடைய வல்லமை நம்மிடத்திலே புறப்பட வேண்டும் என்றால், நம்மிடத்திலே வந்து நம்முடைய வியாதி நீங்க வேண்டும், அல்லது நம்முடைய பிரச்சனை தீர வேண்டும், அல்லது நம்முடைய தேவை சந்திக்கப்பட வேண்டும், அல்லது என்னுடைய பாவம் என்னை விட்டு விலகி போக வேண்டும். சகலத்துக்கும் அவரிடத்திலே வல்லமை இருக்கிறது. அவர் அப்படித்தான் இருக்கிறார், சர்வ வல்லவராக இருக்கிறார். நம்ம கடந்த வாரத்தில் 2 வாரத்துக்கு ஒரு பாட்டு பாடினோம். வார்த்தையில வல்லமை என்னென்ன வசனங்கள் இருக்குதாங்க, அதெல்லாம் பாடிட்டு அவன் போயிட்டான். அடுத்த நாள் வேலை செஞ்சு ஆண்டோட கேட்டார், அப்படி வல்லமை எங்களுக்கு என்ன பாவம் உண்மையா கேட்ட மனசுல, கர்த்தாவே உமக்கு வார்த்தையில வல்லமை, ஆடையில வல்லமை, பேச்சுல வல்லமை, பார்வையில வல்லமை, ஆனா நமக்கு என்ன பிரயோஜனம்? அந்த வல்லமை எங்களுக்குள்ளே புறப்பட்டு வந்து கிரியை நடப்பிக்காவிட்டால் அந்த பாட்டிலே அல்லது அந்த வல்லமையில எங்களுக்கு என்னவா பிரயோஜனம்? அதை பாடி துதிக்கிறோமே, அந்த வல்லமை எங்களுக்கு கிரியை செய்ய வேண்டும் என்ற ஆண்டவரிடத்திலே மனதிலே நான் வேலை செய்து கொண்டு விண்ணப்பம் பண்ணிக்கொண்டே இருந்தேன். என்றால் அது நியாயமானது. நீங்க அதை சிந்தித்தீங்களோ தெரியா? நான் பாடுறத துதிக்கிறனே, ஆண்டவரிடத்தில் அவ்வளவு வல்லமை காணப்படுகிறது. ஆனா எனக்கு அந்த வல்லமையினால என்ன பிரயோஜனம்? எனக்கு என்ன கிடைத்தது? வெறும் ரட்சிப்பு மட்டுமா? அது மட்டும் போதுமா? இல்ல, ஆண்டவர் எல்லாம் உடையவர். அதனால நாம எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளணும். அதான் நான் சொன்னேன், நாம் பெற்றுக்கொள்ளுகிற நாள்
இன்னைக்கு நாம் பெற்றுக்கொள்ளுகிற நான் விசுவாசத்தோட இடத்துல பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆகவே நாம் ஜெபிக்க வரும் பொழுது முதலாவது பூர்ணமான விசுவாசம். இப்ப எனக்கு சுகம் கிடைக்க போகுது, இப்ப என்னுடைய பிரச்சனை நீங்க போகுது, அல்லது என்னுடைய வியாதி இப்பொழுது மாற போகுது. ஜெபிச்சுட்டமா, அதுக்கு பிறகு என்ன இருக்கு தெரியுமா? சுகம் கிடைச்சிட்டு சுகம் கிடைச்சிட்டு சொல்லுங்க. நோக்கிற மாதிரி தான் நோக்கிற மாதிரி தான் இருக்காது. அந்த பழக்க தோஷம் இருக்காது. அப்படியே நொந்து அவருக்கு மைண்ட்ல பதிஞ்சிட்டோம். நோகாட்டியமா சொல்ற நோகுற மாதிரி தான் இருக்குன்னா அது அப்படியே பதிஞ்சிட்டு டிஸ்கில நோகுற மாதிரி தான் இருக்குது. நோகுற மாதிரி தான் இருக்குன்னு தான் போயிட்டு போவார். நோகுற மாதிரி தான் இருக்குது. சாட்சி சொல்லுவோமா விடுவோமா? சாட்சி சொல்லுவா விடுவோமா? போயிட்டு நைட் தூங்கிட்டு விடியணும் பொழுது அவிசுவாசம் என்னத்தை கொண்டு வந்துடும்? நோவை திரும்பவும் கொண்டு வந்துடும். அவிசுவாசம் தான் காரணம். என்ன வேதம் சொல்றது? அவிசுவாசிக்கிறவன் தேவனிடத்தில் இருமனம் உள்ளவன் தேவனிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று எண்ணாதிருக்க கடவுள். யாக்கோபு முதலாவது அவிசுவாசிக்கிறவன் இருமனம் உள்ளவன் தேவனிடத்தில் எதையாவது பெறலாம் என்று அவன் எண்ணாதிருக்க கடவுள். ஆக தேவன் நமக்கு வலியுறுத்தி சொல்வது தன்னுடைய வார்த்தைகளை அப்படியே நம்ப வேண்டும். அதைத்தான் நாம் பாடுவோம். நீர் என்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு மீட்டு என்னை நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி என் வாயை நன்மையினால் திருப்தியாக்கி எனக்கு கருக்கு சமமாக வாழ வயதை போல தந்தீரே என்று சொல்லி நாம் அந்த வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது அந்த சுகம் நமக்கு சொந்தமாக வார்த்தையிலிருந்து தான் வல்லமை புறப்படுகிறது. எங்கிருந்து வல்லமை புறப்படுகிறது? வார்த்தையிலிருந்து. விசுவாசம் வார்த்தையிலிருந்து. அப்ப நாம சொல்லலாம் வல்லமை எங்கிருந்து புறப்படுது? இயேசுவிலிருந்து. இப்ப இயேசு என்ன? வார்த்தை. வார்த்தை என்ன? இயேசு. ஆகவே கண்ணால காண முடியாத அந்த இயேசப்பா 2000 வருஷத்துக்கு முதல் பூமியில கண்ணால காணக்கூடியவனா நடந்தான். அவர் இப்ப எப்படி இருக்கிறார்? வார்த்தையா இருக்கிறார். அவர் வர முதல் எப்படி இருந்தார்? வார்த்தையா இருந்தார். வரும் பொழுது மாமிசத்துல வந்தார், திரும்ப போயிட்டார். இப்பொழுது எப்படி இருக்கிறார்? வார்த்தையா இருக்கிறார். அதான் வேதம் யோவான் 1ஆம் அதிகாரம் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அது தேவனோடு இருந்தது. ஆகவே இந்த வார்த்தை தான் அந்த இயேசு. ஆகவே வல்லமை எங்கிருந்து புறப்படும்? வார்த்தை. விசுவாசம் எங்கிருந்து புறப்படும்? வேதம் சொல்றது விசுவாசத்தை தொடக்குகிறவரும் முடிக்கிறவரும் யாரு? இயேசு கிறிஸ்து. ஆக விசுவாசம் வேதம் என்று சொல்றது என்னத்தினால் வருமா? வேத வசனத்தினால் வரும். ஆக தேவன் நம்முடைய கையில கொடுத்திருக்கிறாரே, இதுக்குள்ள எல்லாம் இருக்கு. நான் உங்களுக்கு முதலாம் தேதி சொன்னேன், புது வருஷ ஆராதனை